Hi guys, welcome to Kavin Chakram Salem. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஏன் SSC CGL வந்து படிக்கணும் then like மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஏன் SSC CGLக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்கணும் ஸோ அதை பற்றியான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நிறையா பார்ட்ஸாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன பேசிஸ் அப்படின்னா ஸோ நம்ம ஏன் ஃபஸ்ட்டு CGL படிக்கணுன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் தென் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது ஸோ தென் CGLோட போஸ்டிங்ஸ் என்ன அதோட பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்க போகுது ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க SSC பற்றி தெரிஞ்சுக்காதவங்களுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் SSC CGL? ஸோ SSC CGLன்றது என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்? அந்த எக்ஸாம் வந்து பார்த்துங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கிராஜுவேட் லெவலுக்கான உள்ள எக்ஸாமினேஷன் தான் SSC CGL. இது கீழே நிறையா இருக்குது லைக் ஹையர் செகண்டரி லெவல் CHSL தென் மெட்ரிகுலேஷன் லெவல் MTS இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏன் அந்த எக்ஸாம்ஸ்லாம் படிக்காமல் நம்ம ஏன் CGL படிக்கணும்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட டாப் எக்ஸாம் என்னன்னு தெரியும் நமக்கு UPSC. ஸோ இவங்க நடத்துகிற சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதுலேயே வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸும் நமக்கு வந்துடும், கரெக்டாக தானே? ஸோ அது கீழ்படியாக உள்ள எக்ஸாம் தான் வந்து இந்த CGL எக்ஸாம். ஸோ மீன் என்னன்னா இந்த எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் நல்ல எல்லா போஸ்ட்டும் வந்து ஃபில் பண்ணுறது வந்து இந்த CGL மூலியமாக தான். மீன்ஸ் என்ன, நீங்கள் CGL ஆகிட்டீங்கன்னா உங்களால் அப் டு ஒரு UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அளவுக்கு உங்களால் ரேங்கிங்கில் போக முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, தென் ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம TNPSCயோட குரூப் 2 இருக்குல்ல. ஸோ அந்த குரூப் 2ல வந்து நமக்கு வந்து 100 மார்க் வந்து இங்கிலீஷும் தமிழும் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இந்த 100 இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 1 வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது, கரெக்டாக தான். மீன்ஸ் என்ன, நம்மளுக்கு இதோட வந்து 50% வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து குரூப் 1க்கு. ஸோ இப்போ நம்ம குரூப் 1 வந்து நம்ம 100% படித்தோம் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50% கிட்ட தான் நம்ம யூஸ் ஆகும், கரெக்டாக தானே? வைஸ் வர்சா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அடுத்த இந்த 50% எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுறது பதிலாக வேற என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறது வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, கரெக்டாக தானே? ஸோ இது ரிலேட்டடாக உள்ளேன்னா நமக்கு வந்து தமிழ் சொசைட்டி அது மாதிரி படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. ஓகே, நமக்கு வந்து சில இடத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், பட் மேக்ஸிமம் இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து TNPSC மட்டும் எழுத முடியும், வேற ஸ்டேட்டுக்கான எக்ஸாம் எழுத முடியாது. மீன்ஸ் என்ன சொல்றேன்னா வேற PSC ஆர் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லையும் அவ்வளோவா நமக்கு ஹெல்ப் பண்ணாது, கரெக்டாக தானே? ஓகே, ஸோ அப்போ CGL நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுமா? எஸ், ஷூர், நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் CGL. ஸோ அது என்னென்ன விஷயம்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தோங்க அப்படின்னா 30+ எக்ஸாம்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே 30+ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகே, 30+ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து சிமிலரான பேட்டர்ன் இருக்கு. எதோடது? SSC CGLோட சிமிலரான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அந்த 30+ எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. ஸோ மீன் என்னன்னா இது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% இருந்து ஒரு 80% வரைக்கும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கானதா லைக் சிலபஸ் வந்து நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த 30+ எக்ஸாம்ஸ் என்னென்னன்றதை நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். ஸோ ஏன் CGLன்றதுக்கான ஓகே ஃபர்ஸ்ட் ஏன் CGL? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அடுத்து இந்த பார்க்க போற 35 ஜாப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நடந்துடும். மேக்ஸிமம் ஒரு 90% வச்சுக்கோங்க. சில எக்ஸாம்ஸ் இருக்கு, சில எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 2 to 3 years அது மாதிரி நடந்திருக்கும். மற்றபடி ஒரு 90% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 year ஒன்ஸ் நடக்கும். இது நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து TNPSC குரூப் 2 இருக்குல்ல, குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2022ல வந்து எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2024. ஸோ ஒருத்தவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 years ஆயிருக்கு, கரெக்டா? ஸோ ஆனால் அது மாதிரி நடக்காது இந்த உள்ள 30+ எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதோட மினிமம் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 30,000 to 40,000. இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு மினிமம் சேலரி. ஓகே, அப்ராக்சிமேட்லி மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs வரைக்கும் போகும் CGL எக்ஸாம். ஓகே, 2 to 3 lakhs கூட வச்சுக்கணும். ஓகே, தென் சிலபஸ். ஸோ அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 50 to 80% வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சிலபஸை வந்து கவர் பண்ணிடுவோம். இந்த SSC CGL எழுதினீங்கனாலே லைக் இதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் 50 to 80% வந்து மற்ற எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட முடியும். ஓகே, தென் இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 95 ஜாப் தான். ஸோ இது நம்ம 90% ஏன்னா லைக் சில எக்ஸாம்ஸ் இருக்கு எப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கு. ஓகே, யூனிஃபார்ம் சர்வீஸ் இதில் வரும். ஸோ அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைக் சாட்டர்டே கூட ஜாப் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
IBACAO. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாட்டர்டே வந்து ஒர்க் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸ்ட்ரா மந்த்துக்கான சேலரி வந்து அந்த இயர் எண்டில் கொடுத்துருவாங்க. ஸோ IB பற்றி நமக்கு 30 மந்த்ஸ்க்கான சேலரி அது. ஓகே, ஸோ அதான் பற்றி நம்ம அப்படி பேசுவோம். ஓகே, டன். ஸோ இது மாதிரி உள்ள ஜாப்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னா வந்து 95 ஜாப்ஸ் தான் இருக்கும். ஓகே, தென் வீக்கெண்ட் ஆஃப் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சண்டே வீக் ஆஃப். ஓகே, சாட்டர்டே சில ஜாப்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. மேக்ஸிமம் 90% வந்து அவங்களுக்கும் லீவ் தான் இருக்கும். ஓகே, அவங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட 80,000+ இருக்கும், 80K plus இருக்கும். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கும், ப்ளஸ் 9 to 5 ஜாப்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எதுவும் பெருசாக இருக்காது. ஓகே, சில ஜாப்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 hours தான் ஒர்க் இருக்கும். ஸோ அது மாதிரியான என்னென்ன ஜாப்ஸ்ன்றதும் நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஓகே, கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மேக்ஸிமம் கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு 70% வச்சுக்கணும். ஸோ 70% உள்ள ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் குவார்டர்ஸ், தென் சில ஜாப்ஸ்க்குலாம் யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டீன்லாம் இருக்கும். ஸோ லைக் போலீஸ் கேன்டீன், ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மிலிட்டரி கேன்டீன் நீங்கள் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் பெனிஃபிட்ஸ் தான் இதில் இருக்கும். ஓகே, ஆப்வியஸாக மோர் பர்சனல் மோர் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இந்த 30+ ஜாப்ஸ்லேயும் வந்து சிஜிஎலுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அது அப்ராக்சிமேட்டாக நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, தென் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாபிக்ஸ் இந்த வீடியோஸ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ என்ன இருக்குன்னா ஒரு எக்ஸாம்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஓகே மீன்ஸ் என்னன்னா அந்த எக்ஸாம்ல வந்து என்ன இருக்கும், டயர் 1 இருக்குமா, டயர் 2 இருக்குமா, ஸோ அது மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்றது. ஓகே, தென் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ 10th போதுமா, 12th போதுமா, இல்லைன்னா வந்து டிகிரி வேணுமா, ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். தென் மேக்ஸிமம் சேலரி, ஒரு எக்ஸாம்னா வந்து ஹையஸ்ட் நம்மளால எவ்வளவு சேலரி வாங்க முடியும், ஸோ 32,000, 37,000 இல்ல 60,000, ஸோ அது மாதிரி எவ்வளவு நம்மளால வாங்க முடியும் மேக்ஸிமம். தென் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம், ஸோ நான் அந்த டியூரேஷன் வந்து எதுக்கு இந்த டைமிங் மட்டும் நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இது எதுக்கு தேவையில்லாம ஒரு நாள் எழுத போறோம் 2 மணி நேரம் எழுத போறோம், ஸோ அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சிஜிஎல் மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 30 minutes வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா ஒரு டயர் பாஸ் ஆயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் மிஞ்சி போனால் ஒரு 2 டயருமே சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 hours வருமா, ஒரு 2 hours நம்ம சிஜிஎல் இல்லாம அந்த பேட்டர்ன் இல்லாம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டோம்னா அந்த 2 hours மட்டும் நம்ம ப்ராப்பரா பண்ணா போதும், நமக்கு சக்சஸ் கிடைச்சிரும்ன்றதுக்காக தான் அந்த டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, மற்றபடி இல்லை, ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் மாதிரி. ஓகே, தென் டாபிக்ஸ் நாட் இந்த வீடியோ. ஓகே, என்னடா இது டாபிக்ஸ் இந்த வீடியோவோட டாபிக்ஸ் நாட்ஸ் இந்த வீடியோ வந்து அதிகமாக இருக்கும் நம்ம யோசிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30+ போஸ்டிங்ஸ்க்கானது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து ஒவ்வொரு தனித்தனி யூனிக் வே ஆஃப் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸாக இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம வந்து மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைக் இயர்லி ஒன்ஸ் வந்து ட்ரெயின் ஃப்ரீயாக இருக்கும், லைக் டயர் 2 ஏசியில் இருக்கும், இல்லை நம்ம வந்து ஐபியில் இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கும் அப்படின்னா அவங்களோட கேண்டீன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சில பேர் யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறேன், ஸோ அதெல்லாம் கூட ஒரு பாசிட்டிவ் திங்ஸாக சொல்லுவாங்க. லைக் இப்போ லைக் என்ன சொல்ற சில ஆஃபீஸஸ் போஸ்டிங்லாம் இருக்கு, அந்த போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் வரும் கையில். ஸோ இது மாதிரி இருக்கப்ப இதெல்லாம் சின்ன சின்ன பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பெருசாக சொல்லிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்னடா இவ்வளோ இருக்கா, ஸோ இது இல்லாமல் நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கணுமா, நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அது ஓகே என்ன இப்படிலாம் இருக்கு போல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல கொண்டு வந்ததுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, நமக்கு இதான் வேணுமா அதுதான் வேணுமான்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எது இருக்கக்கூடாது. ஓகே, பேசிக்கா நம்ம வந்து சிஜிஎல் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, ஸோ இதுல சேலரி வந்து இவ்வளோ அதிகமா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பர்டிகுலரா ஓகே இந்த எக்ஸாம் சொன்னாங்களா சார், ஸோ இந்த எக்ஸாமோட பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நீங்க கேட்டுங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தனியாக வீடியோ ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓவராலா வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்டா தேவை. ஸோ சேலரி எவ்வளோ தேவைப்படுது, ஸோ மினிமம் எக்ஸாமினேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும், ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன பண்ணணும், டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் நம்ம அதே சொன்ன மாதிரி தான் சார். இப்போ போய் உட்காந்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் எனக்கு எக்ஸாம் அப்படின்றப்ப நான் போய் ஒரு இடத்துல வந்து இப்போ சென்னையில் போஸ்டிங் இருப்போம், நீங்கள் வேற எங்கேயாச்சும் சேலம் அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருப்பீங்க. ஸோ நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு அந்த 4 மணி நேரம் அந்த உட்காந்து எக்ஸாம் எழுதணுமா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் தாட்ஸ் போகல. ஸோ அந்த மாதிரி எந்த தாட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் கொடுக்குறோம். ஓகே, 2 hours வந்து ஒர்த்து நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் போய் கொடுக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு அந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். ஓகே, தென் ஓகே டாபிக்ஸ் நாட் இந்த வீடியோ. ஓகே, பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம யூனிக்கா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மாட்டிப்போம். ஓகே, ரொம்ப லென்த்தா போயிடும். ஓகே, டிபார்ட்மெண்ட் வைஸ் போஸ்டிங்ஸ் மீன்ஸ் என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபீல்டு ஜாப், இது வந்து டெஸ்க் ஜாப், ஸோ இது வந்து 2 கம்பெனியாக உள்ளது. ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபென்ஸ் இருக்காங்க அப்படின்னா டிஃபென்ஸ்
ஓரியன்டட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீல்ட் ஜாப் இருக்கும். சம் இடத்துல வந்து உங்களுக்கு டெஸ்க் ஜாப் இல்லைன்னா ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு இது சொல்றதுக்கு பதிலாக நம்ம மேக்ஸிமம் ஓகே இது வந்து டிஃபென்ஸ் ஜாப்ஸ்னா மேக்ஸிமம் ஃபீல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதுக்கான வீடியோஸ் நம்ம தனியாக எடுத்து போடலாம். ஓகே டாபிக் வைஸ் மார்க்ஸ் 100. ஓகே என்னன்னா இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடும் லாஜிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் பேப்பர் மட்டுமே தான். ஓகே தென் வந்து இங்கிலீஷும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கானது மெரிட்கானது. ஓகே ஸோ நம்ம இப்படி ப்ராப்பராக வந்து இது ரெண்டும் குவாலிஃபைங்க இது வந்து இது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லாமல் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். ஸோ வந்து உங்களுக்கு ஒரே டயர் தான், டயர் 1. ஸோ டயர் 1ல நீங்கள் வந்து இங்கிலீஷு, மேக்ஸு, ஆப்டிடியூடு, கரண்ட் அஃபேர்ஸ் இது நீங்கள் படித்தா போதும், நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஹோலிஸ்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுக்க போகிறோமே தவிர ஒவ்வொரு டாபிக்ஸ்லும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டயர் 1ல வந்து 100 கொஸ்டின் கொடுப்பாங்க, டயர் 2ல வந்து 120 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறுறப்ப நம்ம அதையும் நம்ம ப்ரிசைஸாக சொல்லிட்டே போயிட்டே இருந்தோம்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ முக்கியமான எய்ம் என்னன்னா சிஜிஎல் படிச்சோம்னா அதோட எக்ஸாம் பேட்டர்ன் எதுக்கெல்லாம் கவர் ஆகும், ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் போதும் நம்ம அதை பண்ணிடலாம். தென் அதோட மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஹோலிஸ்டிக்காக அவ்வளோ இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஓகே தென் போஸ்ட் பே சேலரி. ஸோ என்னன்னா நம்ம மேக்ஸிமம் சேலரி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா போஸ்ட் பே சேலரி. சில லைக் இப்போ சிஜிஎல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 80,000+ வரும். லோயஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55+ அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சேலரி. ஸோ வந்து நம்ம மினிமம் சேலரி 55, மேக்ஸிமம் சேலரி 80,000 அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே இது மினிமம் அது மேக்ஸிமம். அப்போ அடுத்த போஸ்டிங் போகிறப்ப இது வந்து 30, 50 அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வர ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம எதை படிக்கின்ற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்த எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுனால ஓகே நம்ம மேக்ஸிமம் சேலரி மட்டும் கொடுப்போம். போஸ்ட் பே சேலரி வந்து அந்த வீடியோ பற்றி நீங்கள் கேட்டுக்கணுமா ஆமாம் அந்த இப்போ சிஜிஎல் எக்ஸாமோட ஒவ்வொரு போஸ்டிங் எவ்வளோ சேலரி எவ்வளோ மினிமமாக வரும், டயர் எக்ஸ் சிட்டியில் எவ்வளோ வரும், டயர் ஒய் சிட்டியில் எவ்வளோ வரும், டயர் இசட் சிட்டியில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிக்னஸோட நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஓகே டன். தென் மந்த்ஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அதாவது எப்படி சொல்றது, இப்போ ஐபி வந்து ஜனவரியில் வரும், அடுத்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வரும், இல்லைன்னா டிசம்பரில் வரும், எக்ஸிக்யூட்டிவ் வந்து டிசம்பர் வரும், இது வந்து பிப்ரவரியில் வரும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த மந்த் வரும்னு சொல்லிட்டு இது சப்போஸ் அந்த மந்த் வந்து மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமே யூபி சிவில் சர்வீஸ் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா May 26 நடக்க வேண்டியது Jan 16 மாற்றிட்டாங்க. ஸோ இது வந்து லைக் அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் கரெக்டா. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் நம்ம மாறுறப்ப என்ன சார் நீங்கள் வந்து ஜான்வரி சொன்னீங்க இப்போ மார்ச் நடக்குது, ஸோ நான் இதனால அங்கே லீவ் போட்ட மாதிரி படித்தேன் 1 மந்த். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுவும் நம்ம வேணான்றதுனால நம்ம இந்த மந்த் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நம்ம சொல்லலை. ஓகே ஸோ இது நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கேலண்டரில் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே எஸ்எஸ்சி கேலண்டரில் பார்த்தா இந்த எஸ்எஸ்சி இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அது மாதிரி டிஎன்பிசி பார்த்தா டிஎன்பிசி கேலண்டர் எல்லாமே தெரியும். ஸோ அது மாதிரி மேக்ஸிமம் இதெல்லாம் நம்மளுக்கு கேலண்டர் தெரிஞ்சிடும் தான். ஓகே தென் பேங்க் எக்ஸாம்ஸ். ஸோ பேங்க் எக்ஸாமில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிலபஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் நம்ம பேங்கிங்கை வந்து விட்டு நம்ம வெளியே வந்து வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ மீன்ஸ் என்னன்னா இப்போ நார்மலாக உள்ளவங்க பார்த்து வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து டிஎன்பிசி தெரியும், யூபிசி தெரியும். ஸோ ரொம்ப ப்ராப்ளம் கம்மியாக உள்ளவங்க தான் எஸ்எஸ்சியே தெரியும். ஆனால் மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசி வந்துடுவாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எஸ்எஸ்சி எழுதிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டை வெளில போயிடுவோம், நம்மளால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தினாலே யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. தென் ஆர்ஆர்பி அதே மாதிரி தான், அதில் 4 வருஷத்துக்கு ஒரு வருது, 5 வருஷத்துக்கு ஒரு வருது, அதையா ஃபோக்கஸ் பண்ணுவா. ஸோ அப்படிதான் எல்லாரும் யோசிக்கிறாங்களே தவிர ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, ஸோ அதோட பர்சனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல வந்து இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணலாம் நம்மளால, ஃபியூச்சர் வந்து இவ்வளோ பர்சனல் பெனிஃபிட்ஸ் இருக்கனால நமக்கு இந்த விஷயம் தேவைப்படாது. ஸோ அந்த விஷயத்தை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து பேங்கிங் நிறைய பேர் தெரியும் ஆப்வியஸா. ஸோ நிறைய பேர் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் வந்து எஸ்எஸ்சி வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க லைக் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோ கொண்டு வந்து. ஓகே டன். ஓகே ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் சிஜிஎல் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளலாம் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி ஆப்வியஸாக தெரியும். ஸோ நமக்கு வந்து சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிஇ, தென் வந்து எஸ்டர். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து உள்ள போகலாம். ஸோ அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். ஓகே தென் ஆர்ஆர்பி. ஸோ ஆர்ஆர்பியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃபென்ஸ்ல வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு இதே எக்ஸாம் பேட்டர்ன்ல, இதே சிலபஸ் ஓரியன்டட்ல. தென் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாம்னா என்ன சொல்றது, நம்ம என்ஐஏசிஎல், என்ஐசிஎல், ஓரியன்ட், ஸோ அது மாதிரி உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நம்ம போக முடியாதனால. ஓகே தென் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் என்ன, ஐசிஏ வரும் நம்மளுக்கு. ஓகே தென் டிரான்ஸ்போர்ட்னா ஓரியன்ட்ல என்ன நம்மளுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வரும் நம்மளுக்கு. தென் ஃபுட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஏ வரும் நம்மளுக்கு. ஸோ இது மாதிரி அதர்ஸ். ஸோ இது மாதிரி வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஐபி,
அது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் படி நம்ம ஒன்றா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது மாதிரி இல்லாமல் ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போறதுக்கானது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் படிச்சோம் அப்படின்னா சிலபஸ் கவரேஜ் ஆயிரும். ஸோ இந்த சிலபஸ் கவரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இப்போ ஒரு இப்போ சிம்பிள் சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஆர்ஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தவங்க சிஜிஎல் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக், அது என்ன டாபிக் நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ஒரு டாபிக் தவிர மீதி 3 டாபிக்குமே வந்து நமக்கு வந்து ஆர்ஆர்பியில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 months டைம் இருக்கு, அந்த ஆர்ஆர்பி வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அந்த வருஷம் அப்படின்னா அந்த 3 டாபிக் வந்து அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. ஸோ ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். ஒரு டாபிக் கம்மி தான் நம்மளுக்கு. ஸோ 4 டாபிக் வரும் நம்மளுக்கு சிஜிஎல், அது என்னன்னு சொல்றோம். ஸோ அந்த 4 டாபிக்ல 3 டாபிக் வந்து ஆர்ஆர்பியில் வந்து ஒரு டாபிக் உங்களுக்கு வந்துடாது. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆர்ஆர்பி எழுதுறதுக்கு ஈஸியாகும். ஸோ நம்ம இது மாதிரி தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறோம். சிஜிஎல் படிச்சிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஓவர்லாப் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இதோட வெயிட்டேஜ் இருக்குல்ல, இந்த 4 பேட்டர்ன் படிக்கணும் தெரியுமா. ஸோ ஆப்வியஸா இங்கிலீஷு, ஆப்டிடியூடு, ரீசனிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. ஸோ இதான் நம்ம படிப்போம். ஸோ இப்போ சில எக்ஸாம்ல வந்து பார்த்தோங்க அப்படின்னா இது எல்லாத்தோட வெயிட்டேஜ், அதாவது சிஜிஎல் அளவுக்கு டஃப் இல்லாமல் ஒரு பேசிக்காக உள்ள திங்ஸ் வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாம இருக்குமே தவிர யூனிக்காக புதுசாக நம்ம வந்து எதுவும் படிக்க போகிறது இல்லை. அதாவது அதுக்கு தான் நம்ம வந்து 50 to 80% சொன்னதுன்னா இப்போ நம்ம 3 இது நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம்னா ஆல்மோஸ்ட் 75% வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நம்ம கொடுக்குறது. ஓகே, டன். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்த சிஜிஎல் வந்துருச்சு. ஓகே, ஸோ சிஜிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டயர் இருக்கு. ஸோ தென் நம்ம இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டோம். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்லயும் வந்து இன்டர்வியூ இருக்கு, சிலது வந்து சிபேட் இருக்கு, சிலது வந்து டைப்பிங் இருக்கு. அப்படின்றது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து மாறும். ஓகே, ஸோ நம்ம அது மாதிரி எதுவுமே கொடுக்க போறோம். ஸோ ஹோலிஸ்டிக்கா வந்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணா போதும், பின்னாடி அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றது தான் நம்ம வந்து ஃபுல்லாவே கொடுக்க போறோம். ஸோ நிறைய பேர் சொல்லாதீங்க லைக் எப்படின்னா இது வந்து இன்டர்வியூ இருக்கு, இது வந்து இன்டர்வியூ இல்லை, இதெல்லாம் வந்து நீங்க சொல்லல அப்படின்றது. ஸோ நம்ம இந்த வீடியோ கொடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் என்ன, சிஜிஎல்ல டயர் 1 டயர் 2 இந்த விஷயம் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு விஷயத்த வந்து ஈஸியா கவர் பண்ணிக்க முடியும்ன்றது தான். ஓகே, டன். சிஜிஎல் டயர் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து எந்த டிகிரி இருந்தாலும் போதும் நம்மளுக்கு. ஓகே, எனி டிகிரி. ஓகே, உங்ககிட்ட டிகிரி இருந்தா போதும், நீங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ். இது நீங்க படிச்சீங்கன்னா போதும். இதுல வந்து நான் என்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நம்ம பின்னாடி சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்கா உள்ள விஷயம். இது நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா டயர் 1 கிளியர் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸாம் டியூரேஷன் வந்து 60 minutes தான். ஓகே, மினிமம் மேக்ஸிமம் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 81,000. ஸோ இது வந்து இந்தியாவுக்குள்ள உள்ளது. ஸோ நீங்க வந்து ஏஎஸ்ஓ எம்பிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா 2 lakhs to 3 lakhs வரும் உங்களுக்கு, பிளஸ் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஓகே, இதான் வந்து சிஜிஎலோட ஹையஸ்ட் பே உள்ள எக்ஸாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கல, ஏன்னா இது வந்து நம்ம அடுத்து வர எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். ஸோ அதனால நம்ம வந்து இந்தியாவுக்குள்ள எவ்வளோ ஹையஸ்டாக வாங்க முடியும் அவங்களால, ஸோ அதுக்கான அமௌண்ட் தான். ஓகே, ஸோ இது வந்து ஏஓ ஆடிட் அக்கௌண்டன்ட். ஸோ அந்த 2 போஸ்டிங்கான உள்ளது. ஓகே, ஸோ இதான் வந்து டயர் 1க்கானது. டயர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பர். ஸோ ஜென்ரல் பேப்பர் இல்லாமல் சில பேப்பர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் திருப்பி சொல்றேன்னா ஜென்ரலாக உள்ளதுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பாஸ் ஆகும். ஓகே, டன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அதே தான், மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ். இதெல்லாம் பிளஸ் கொஞ்சம் ஒரு 20% மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற வேண்டியதாக இருக்கும். அதாவது டயர் 1ல இருந்து டயர் 2க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20% வந்து நம்ம படிக்கிறதா இருந்தால் போதும். தென் எக்ஸ்ட்ரா படிக்கிறது கம்ப்யூட்டர் நாலேஜ், தென் டைப்பிங். ஸோ அந்த டைப்பிங் கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் வந்து சில விஷயத்துக்கு வரும், சில எக்ஸாமுக்கு வராது. ஓகே, டன். ஸோ டியூரேஷன்ஸ், தென் மேக்ஸிமம் சேலரி அதுதான். ஸோ இது மேக்ஸிமம் இது 2 ஒன்றா தான் இருக்கும். ஓகே, ஸோ இது மட்டும் தான் மாறும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இந்த 4 மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் டைப்பிங் டெஸ்ட். ஸோ இந்த 6 விஷயத்தை மட்டும் நம்ம ப்ராப்பரா சிஜிஎலுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்து வர 30+ போஸ்டிங்க்கும் நம்ம 50-80% ரெடி ஆகலான்ற மாதிரி அர்த்தம். ஓகே, டன். ஓகே, ஓகே, இது நார்மலா உள்ள டயர் 1க்கான சிலபஸ் மட்டுமே. ஓகே, திருப்பி சொல்றேன், சிஜிஎல் டயர் 1 டயர் 1க்கான ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிஜிஎல் டயர் 1க்கானது. ஓகே, ஸோ யோசிச்சுக்கோங்க, பிளஸ் 20% அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ அது மாதிரி உள்ள சில
திங்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டா போதும் டயர் 2 நம்ம ரெடி ஆயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து 80% ஆஃப் த சிஜிஎலோட சிலபஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம குரூப் 2 படிக்கிறோம், குரூப் 1 படிக்கணும் அப்படின்னாலே நமக்கு நிறையா வந்துருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ரேஷன், ப்ரொபோர்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கனாலே அவங்களே இதில் வந்து பாதி படிச்சிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சொல்ல போனால் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் இருக்குன்னா 60% சிஜிஎலுக்கே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. ஸோ அந்த 40% மட்டும் நீங்கள் எஃபோர்ட் போட்டால் போதும் நீங்கள் சிஜிஎலுக்கே ரெடியாக இருப்பீங்க. ஓகே, டன். ஸோ நார்மல் ஸ்டாட்டிக், ஜிகே, ஸ்போர்ட்ஸ், ஆத்தர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூனிக்காக படிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான சிஜிஎலோட சிலபஸஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வர பார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, லைக் அது மாதிரி வேறு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகே, டன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ புதுசாக யாராச்சும் வந்திருக்குங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கை பற்றியா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் அடுத்த வர வீடியோஸில். சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அதை பற்றி வீடியோஸ் பண்ணலாம். தேங்க்யூ.